ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரோஸ் பிளான்ட்டுக்கான டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். எப்படி வந்து நம்ம பூ பூத்ததுக்கப்புறம் எங்கே கட் பண்ணால் நிறைய துளிர் வந்து நிறைய மொட்டு வைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோஸ் செடி நம்ம வளர்க்கும்போது எப்போவுமே அதை வந்து நீட்டுக்காக வளரவே கூடாது. நல்லா புஷியாக அடர்த்தியாக வர மாதிரி தான் நம்ம வந்து வளர்க்கணும். அதுக்காக பூத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம பூக்கள் வந்து பறிக்காமல் விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம அடிக்கடி கட் பண்ணி ப்ரூன் பண்ணி விடணும். இப்போ பூ பூத்ததுக்கப்புறமா நான் வந்து எங்கே கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பூ பூத்ததுக்கு கீழே வந்து 3 இலை இருக்கா, அதுக்கு கீழே வந்து 3 இலை இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே வந்து 5 இலை இருக்குது. அந்த 5 இலை இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து எப்போவுமே நம்ம பூ வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த 5 இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த கணுவிலேருந்து நம்மளுக்கு வந்து புது தளிர் வந்து வரும். இதே மாதிரி இன்னொரு பூவும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நிறைய கிளைங்கள்லாம் நிறைய வரும். ஒரு கிளையிலையும் நம்மளுக்கு வந்து பூ வைக்கும். அப்போ வந்து நிறைய பூ பூக்கும். செடியும் வந்து பார்க்க புஷ்ஷியாக இருக்கும். நான் இதை கட் பண்ணி 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துக்கு அப்புறமா அந்த துளிர் வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ண இடத்துல அந்த கணுவிலேருந்து இப்போ துளிர் வந்திருக்கா, அதுக்கு கீழேயும் ஒரு துளிர் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் தான் நிறைய துளிர் வந்து வரும். அப்போ தான் செடி வந்து நல்லா கிளையாக வைக்கும். பூவும் வந்து நம்மளுக்கு வந்து கொத்து கொத்தாக பூக்கும். இருங்க, இன்னொரு கிளையிலையும் பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள் எத்தனை துளிர் வந்து புதுசாக, அதுவும் ரெட் கலரில் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரோஜா செடியை வந்து ப்ரூன் பண்ணி விடணும். ரோஜா செடிக்கு வந்து என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்களும் பார்த்து அந்த உரத்தை வந்து நீங்கள் உங்கள் ரோஜா செடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் அந்த உரம் போட்டதுக்கப்புறம் பேசல் ஷூட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கும். அதோட ரிசல்ட் வீடியோவும் அந்த வீடியோலேயே நான் வந்து போட்டிருக்கேன். நீங்களும் அந்த உரத்தை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் செடி எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து இதே மாதிரி நான் வந்து டெய்லியும் போடுறேன். அதே மாதிரி லாங் வீடியோஸும் நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.